தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் பத்திரிகையாளர்கள் பெருமன்றத்தில் இருந்து 250 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்கிறார் வைகோவினுடைய மகன் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். இதற்கு பதில் யார் சொல்லணும்? வைகோவினுடைய மகன் தான் சொல்லணும். சம்பந்தமே இல்லாமல் வைகோ இதற்கு பதில் சொல்றாரு, இது ஒரு ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய், இது உண்மை அல்ல. மகனுக்காக தந்தை சொல்றாரு. இல்லைங்க, அது குற்றச்சாட்டு, அவருக்கான குற்றச்சாட்டு இல்லைல்ல. அவரே வாலண்டியராக வந்து ஆஜராகணும். சரி, அப்படியே வச்சுக்கோங்க, மகனுக்காக தந்தை பேசுகிறார் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்னா, அப்போ ஹீரா நந்தினியில் உங்கள் மகனுடைய 2 ஃப்ளாட்ஸ் இருக்க, அது யாரோடது? 10 கிரவுண்ட் இடத்துல நீங்கள் புதிதாக மாளிகை அரண்மனை போன்ற ஒரு வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தியிருக்கீங்க. திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் நீங்கள் ஐயரை வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து கிரகப்பிரவேசத்தை நடத்தி இருக்கிறீங்க. அந்த செய்தியை நாங்கள் மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம். உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க? ஏன் அவர் வீடு கட்டக்கூடாதான்றாங்க. நீங்கள் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யின்றீங்க. அவர் மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் வாழ்ந்தவர், அவர் ஹீரானந்தினில் 2 ஃப்ளாட் வச்சுக்க கூடாதான்றீங்க கேட்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. இவர் என்ன சொல்கிறாரு? ஜம்மு காலத்தில் வடிகட்டி. இப்போ அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறது உண்மையா இல்லை இவர் சொல்கிறது உண்மையா?